ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் வரக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. ஆல்ரெடி வந்து பார்ட் 6 or 7 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இருக்குது. லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல்லின் வகை அறிக, அதாவது நீளம் அப்படின்ற கொஷின் வரைக்கும் முடிச்சிட்டோம். நீளம்னா வந்து குணப்பெயர் வழியாக கல்வி கற்பதே சிறந்தது சாலச் சிறந்தது. தாய்மொழி வழியாக பொறுத்துக்க பட்டியல் 1 பட்டியல் 2 தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சாலச் சிறந்தது. அடுத்தது நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுவது தகுதிமிகு பண்பாகும். அடுத்தது நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும். ஸோ தாய்மொழி வழியாக கல்வி கற்பதை சாலச் சிறந்தது. நான் தாய்மொழியை தமிழில் படித்தேன். தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும். திண்மைனா என்ன? திண்மைனா வலிமை. திண்மை தீமை. ஸோ திண்மைக்கு வலிமை, திண்மை தீமை. குளிர்ச்சி தன்மை இயல்பு. குளிர்ச்சி தன்மை இயல்பு. ஸோ 2, 1, 4, 3 ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இடன் திறன் கொம்பர் இலை. இதில் வந்து ஈற்றுப்போலிகளுக்கு எடுத்துக்காட்டாக எது வந்திருக்கு? இந்த 4 ஆப்ஷனில் ஈற்றுப்போலி எது அமைஞ்சிருக்குன்னா, கொம்பர்ன்றது ஈற்றுப்போலி, திறன்றது ஈற்றுப்போலி, இடன்றது ஈற்றுப்போலி, இலைன்றது ஈற்றுப்போலி கிடையாது. ஸோ 1, 2, 3 மற்றும் சரி. இடன் திறன் கொம்பர் அது 3 வந்து ஈற்றுப்போலிகளாகும். இடன் திறன் கொம்பர் அது 3 வந்து ஈற்றுப்போலிகள் ஆகும். அடுத்த கேள்வி, தொண்டர்சீர் பரவோர் என வழங்கப்படுபவர் யார்? தொண்டர்சீர் பரவோர் என வழங்கப்படுபவர் சேக்கிழாரை தான் தொண்டர்சீர் பரவோர் என்று வழங்கப்படுகிறார். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. சீதை புத்தாடை அணிவித்தாள். சீதை புத்தாடை அணிந்தாள். புத்தாடை சீதையால் அணிவிக்கப்பட்டது. சீதை புத்தாடை அணியாள். ஸோ இதில் எது தன்வினை வாக்கியம்ன்றதை கண்டுபிடிக்கணும். சீதை புத்தாடை அணிந்தாள் அப்படின்னு சொல்கிறது தான் சீதை புத்தாடை அணிந்தாள்ன்றது தான் தன்வினை வாக்கியம். இது அணிவித்தாள்னா இன்னொருத்தருக்கு அணிவிக்கிறது, அது தன்வினை கிடையாது. கூறு என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சத்தை தேர்ந்தெடுனா கூறிய. கூறு என்னும் வேர்ச்சொல்லுடைய பெயரச்சம் வந்து கூறிய. பொருந்தா சொல்லை கண்டறிக. இயல் துயில் பயில் அப்படின்னு சொல்லும்போது கயல்ன்ற மட்டும்தான் பொருந்தவில்லை. அடுத்தது பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2. கிழக்கு கிளத்தல் கிளத்தி கிளப்பம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் விதந்து கூறுதல் கீழ் திசை கிளர்ச்சி உரியவள்னு கொடுத்துருக்காங்க. கிழக்கு அப்படின்னு சொன்னால் கீழ் திசை, கிழக்குனா கீழ் திசை. அடுத்தது கிளத்தல் அப்படின்னு சொன்னால் விதந்து கூறுதல், கிளத்தல் அப்படின்னு சொன்னால் விதந்து கூறுதல். கிழத்தினா உமியவள், கிளப்பம் கிளர்ச்சி. சரியான பிரித்தறிதல் கண்டறிக. ஈராண்டு 6 ஆண்டு, 8 ஆண்டு 20 + 8 ஆண்டு, 5 + 5 ஆய். இதுதான் கரெக்டு. இது தப்பு. மூவைந்தாய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரிக்கும் போது 30 + 5 + ஆயின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. 5 இதுதான் சரி. 5 + 5 ஆய் என்பதே சரி. அடுத்தது பிரித்து எழுதுக. எந்தாய்ன்னு சொன்னோன்னா எம் + தாய். எந்தாய்ன்றது எம் + தாய் எந்தாய். பிரித்தெழுதுக. வெஞ்சுடர்னு சொன்னா வெம்மை கூட்டல் சுடர் வெஞ்சுடர். எந்தாய்னா எம் + தாய், தாய்னு பிரியும். இதுவே வெஞ்சுடன்றது வெம்மை + சுடர் அப்படின்னு பிரியும். 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது? 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது? முட்புதர். 7ஆம் வரும். இப்போ வந்து கொத்துப்பூன்றது தான் வந்து 7ஆம் வேற்றுமை இடம்பெற்றுள்ள ஒரு சொற்றொடர். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இதில் ஒழுக்கம்ன்றது வந்து தொழில் பெயரை சார்ந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது? தொழில் பெயரை சார்ந்தது. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வந்து காஞ்சி காதை கார் காணல். காஞ்சி காதை கார் காணல். பொறுத்துக்க இலக்கண குறிப்பை பேஸ் பண்ணி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. யாரும் சொன்னால் முதல் கேள்விக்கு வந்து முற்றுரிமை. யாரும் முற்றுரிமை. குறுகும்னா ஒரு இழிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இழிவு சிறப்புமை. சேரரும் சோழரும் வரணும். உண்மை தொகை. அன்பும் மரணம்ன்றது வந்து எண்ணுமை. யாரும்ன்றது முற்றுமை, குறுகும் இழிவு சிறப்புமை, சேர சோழர் உண்மை தொகை, அன்பு மரணம் வந்து எண்ணுமை. குன்று தூவா எரியும் அரவம் போல முரசு எழுந்து இறங்கும். ஏற்ற பொருள் தேர்ந்தெடுத்து எழுதுக. குன்று தூவா எரியும் அரவம் போல முரசு எழுந்து இறங்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்ற பொருள் வந்து ஓசை. மல்லிகை மாலை என்பது எப்பெயர்? மல்லிகை மாலை என்பது பண்பாகு பெயர். மல்லிகை மாலைன்றது வந்து ஒரு பண்பாகு பெயர். அகரவரிசை சொற்றொடரை சீர் செய்க. அகரவரிசை சொற்றொடரில் யாக்கை எல்லாமே வந்து யாழ் ஆரம்பிக்குது. அதனால் 2வது பத்து பார்க்கணும். யாக்கை இக்கு அப்புறம் எழு அப்புறம் லீ அப்புறம் நை. யாக்கை யாழ் யாழி யானை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கனா யாக்கை வரும். அடுத்தது யாழ் யாழி யானை. அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாசிலை
பாசிலை, பாக்கு அப்புறம் பேக்கு அப்புறம் பைக்கு அப்புறம் பௌ, இந்த வரிசை வரும். அப்போது பாசிலை, பெதுமை, பைங்குள், பௌவம் அப்படின்றது தான் சரியான வரிசை முறை. நெக்ஸ்ட், கீழ் வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களும் எது எதிர்ச்சொல் இல்லை. பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களும் எது எதிர்ச்சொல் இல்லை. நன்மையும் தீமையும் என்றிருந்தால் தன்னோடும் அவனோடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர்பெறா அன் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே. கீழ் வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் உள்ள எதிர்ச்சொல் எது? எதிர்ச்சொல் இதிலேருந்து வரக்கூடிய நன்மை அப்படின்னு சொன்னால் தீமை, நன்மை எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் இல்லை, எது எதிர்ச்சொல் இல்லை? இதுலேருந்து எடுத்திருக்காங்க. நன்மை எடுத்திருக்காங்க, தன்னோடு கைக்கிளை இன்புறல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் எதிர்ச்சொல் கொடுத்துடல. அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். நன்மைன்றது தீமை, தன்னோடுன்றது பிறரோடு, இன்புறல்ன்றது ஆப்போசிட் வந்து துன்புறல், கைக்கிளைன்றது ஒரு தலைக்காமன்றது எதிர்ச்சொல் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது, இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத மலையும் ஆறும் அப்படின்னு ஒரு உண்மை தொகை, வெற்றிலையும் பாக்கும் உண்மை தொகை, உண்மையும் உயர்வும் உண்மை தொகை, நீர்க்குடம், நீர்க்குடம்ன்றது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை வரும்னு நினைக்கிறேன். நீரை உடைய குடம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் வேற்றுமை தொகை வரலாம். நீர்க்குடம்ன்றது வந்து உண்மை தொகை கிடையாது. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. செங்கோல்ன்றது பண்பு தொகை, நற்கனின்றது பண்பு தொகை, இதுவும் பண்பு தொகை தான். நெக்ஸ்ட், என் பதம்ன்றது பண்பு தொகை. சேர் தேவின்றது வந்து பண்பு தொகை கிடையாது. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. செங்கோல், நற்கனி, என் பதம் அப்படின்றதுலாம் வந்து இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை. சேர் தேவின்றது பண்பு தொகை கிடையாது. அடுத்தது, சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்த்து வைத்தான். ஈச்சம் ஓலை, தாழை மடல். ஈச்சம் ஓலைன்னு சொல்லணும், கரெக்டாக. தாழை மடல்ன்றது கரெக்டு. ஈச்ச இலைன்னு வந்திருக்கு, ரெண்டாவது வரையில் ஈச்ச இலைன்னு வந்திருக்கு, தாழை இலைன்னு வந்திருக்கு, இது தப்பு. மூங்கில் இலை, வாழை இலை, மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான், இது கரெக்டு. வாழைக்கு இலை தான் வரும், மூங்கிலுக்கு இலை தான் வரும். மூங்கில் இலை வாழை மடலை சேர்த்து வைத்தான், இது தப்பு. அப்போ வந்து 1, 3 மட்டும் சரி, 2, 4 வந்து தப்பு. இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஈச்ச ஓலை, தாழை மடல்ன்றது கரெக்டு. மூங்கிலுக்கு வந்து இலை வரும், வாழைக்கு வந்து இலையும் வரும். வாழை இலைகளை சேர்த்து தைத்தான் அப்படின்னு வரும். விடைக்கேற்ற வினாவை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. பயவா கலரணையர் கல்லாதவர். பயவா கலரணையர் கல்லாதவர்னு சொல்லும்போது கல்லாதவர் வந்து எதை போன்றவர்? பயவா கலரணையர் கல்லாதவர், இதுக்கான வினா எப்படி ஏற்படுத்தலாம்? கல்லாதவர் எதை போன்றவர்? கல்லாதவர் பயவா கலரணையர் கல்லாதவர்னா கல்லாதவர் வந்து எதை போன்று இருப்பவர்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவினா உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே. உயிர் கொடுத்தோர் யார் அப்படின்னு கேட்கலாம். இதான் விடைக்கேற்ற வினா. உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே. இந்த கேள்விக்கான வினா வந்து உயிர் கொடுத்தோர் யார்? ஸோ இது ரொம்ப. குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். குருமுனின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து அகத்தியர். இதுவும் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின், ஸோ அடிக்கடி கேட்ட கொஷின் இது. குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அகத்தியர். பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பைரேட்னா இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? தனி உடைமைன்னு கொடுத்துருக்காங்க, அழியா செல்வம்னு கொடுத்துருக்காங்க, கடல் கொள்ளையர்னு கொடுத்துருக்காங்க, முழு முதல் கடவுள்னு கொடுத்துருக்காங்க. பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கனா கடல் கொள்ளையர் தான் பைரேட். கடல் கொள்ளையர் ஞாபகம் வச்சுக்கணும். பைரேட்ன்றது வந்து கடல் கொள்ளையர் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து எப்படி படிக்கணும்? சப்பர்லெஸ்னால் இரவு உணவற்ற. சப்பர்னா வந்து நைட்டில் எடுத்துக்கக்கூடிய உணவை தான் வந்து சப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ சப்பர்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது இரவு உணவற்ற அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, சப்ளாண்ட் வந்து குப்புறத்தல்லுன்றதுக்கு சப்ளாண்ட்டு. சப்பிள்னா தோய்வுடைய. சப்ளிமெண்ட் துணை நிறைவு. ஸோ சப்ளிமெண்ட் துணை நிறைவு. சப்பர்லெஸ்னால் இரவு உணவற்ற, சப்பலண்ட்னா குப்புறத்தள்ளு, சப்பல்னா தோய்வுடைய, சப்ளிமெண்ட்ன்றது துணை நிறைவு. இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இந்த வரியில் அமைந்துள்ள சரியான விடை எது? பாடலடியில் பொருந்துள்ளபடி மிக சரியான விடை எது? சீர்மோனை அமைந்துள்ளது. சீர்மோனைனா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் சீர்மோனை. அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. இதுவே மோனைன்னு சொன்னோன்னா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? என்ன தான் வந்திருக்கீங்க? இங்கே வந்து மோனை வரும், ஏன்னா வந்து இட்டாருன்னு இருக்குது. இங்கே இட்டார் இருக்குது, இங்கே இட்டார்னு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக மோனை வரும். இயபு, எதுகை, இது மூணுமே வந்திருக்கு. ஏன்னா இரண்டாவது எழுத்து இட்டு வந்திருக்கு, டா வந்திருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. அதனால் எதுகையும் வந்திருக்கு. இட்டார் இடாதார் அப்படின்னு சொல்லும்போது இயபு, இட்டாரும் இடாதாரோன்னு வந்திருக்கு, இயபும் வந்திருக்கு. ஸோ மூணுமே வந்திருக்கு. மோனை, இயபு, எதுகை மூன்றுமே வந்திருக்கு இந்த பாடலில். பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே. விழாவில் மக்கள் கிடையாது, விழாவில் மக்கள் இல்லை, கிடையாதுன்னு வரக்கூடாது. இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே அப்படின்னு சொல்கிறது தப்பு. இங்கு உள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே அப்படின்றது சரி. விழாவில் மக்கள் இல்லை அப்படின்றது தான் சரி. விழாவில் பிழை இல்லாத வாக்கியம். ஸோ 2 மற்றும் 4 தான் சரியான.
விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் யாது? விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் வந்து பண்பாகு பெயர். விருந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து பண்பாகு பெயர். அடுத்தது நூல் ஆசிரியருடன் பொறுத்துக. நூல்களை நூல் ஆசிரியருடன் பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாவைன்னு சொன்னால் யார்? மு வரதராசனார். தில்லானா மோகலாம்பாள் வந்து கொத்தமங்கலம் சுப்பு. பாவை வந்து மூவா, தில்லானா மோகலாம்பாள் கொத்தமங்கலம் சுப்பு. அடுத்தது திகம்பர சுவாமியார், வடுவூர் துரைசாமி ஐயங்கார், பார்த்திபன் கனவு கல்கி. இதான் சார் கொடுத்துருக்காங்க. இன்னரும் பொழில்ன்றதுக்கு வந்து எப்படி பிரிக்கணும்னா இன்னரும் பொழிலுக்கு வந்து இனிமை அருமை பொழில், இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் அப்படின்னு தெரியும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. முன்னீர் வழக்கம் மகடுவோர் இல்லை வந்து கடல் கடந்து செல்லக்கூடாதவர் யார்? முன்னீர் வழக்கம் மகடுவோர் இல்லை, கடல் கடந்து செல்லக்கூடாதவர் யார் அப்படின்றது தான் சரியான விடை. விடைக்கேற்ற வினா, சரியான வினா. குற்றந்தமிழ் என்ற அடைமொழியால் பெயர் பெற்ற நூல் வந்து மதுரை காஞ்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுரை. ஆழல்ன்றது வந்து கரையான். ஆழல் அப்படின்னா கரையான் வரும். அடுத்தது ஆளுதல்னா அரசு புரிதல் அப்படின்னு சொல்லலாம். ஆளுதல் என்றால் அரசு புரிதல். ஆழினா கடல், ஆலினா சிங்கம். ஸோ ஆழல்னா கரையான், ஆளுதல்னா அரசு புரியத்து, ஒரு ஆளுங்கட்சி ஆள்றது, இதை வந்து ஒரு இடத்த வந்து ஆள்றது, அதாவது அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து அரசு புரிதல். ஆளுதல் என்றால் அரசு புரிதல். ஆழல்னா கரையான், ஆழினா கடல், ஆலினா சிங்கம். ஆழிக்கடல் ஆலி சிங்கம். அடுத்தது ஒரு பொறுத்துக. கோவி மணிசேகர் யாகசாலை. யாகசாலை. பாலகுமாரன் இரும்பு குதிரை. வந்து யாகசாலை. கோவி மணிசேகர் யாகசாலை. பாலகுமாரன் வந்து இரும்பு குதிரை. ராஜம் கிருஷ்ணன் வந்து வேருக்கு நீர். இந்திரா பாரத சாரதி குருதி பூனல். இந்திரா பாரத சாரதின்றது குருதி. அடுத்த கேள்வி. கார் 40 மதுரை கண்ணங்கூத்தனார். கார் 40க்கு மதுரை கண்ணங்கூத்தனார். அடுத்தது களவழி 40 பொய்கையார். இன்னா 40 இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து அரை இலக்கியத்தில் இன்னா 40 வந்து கபிலர். இனியவை 40 வந்து பூதஞ்சேந்தனார். வந்து பூதஞ்சேந்தனார். இது கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இனியவை 40 வந்துன்னா இனிப்பு, அதாவது இனிப்பு ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பெல்லாம் நிறைய சாப்பிட்டோன்னா பூதம் மாதிரி ஆகிடும் உடம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இனிப்பு நிறைய சாப்பிட்டா பூதம் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இனியவை 40க்கு. இன்னா 40 வந்து கபிலர். களவழி 40 வந்து பொய்கையார். கார் 40 மதுரை கண்ணங்கூத்தனார். ஸோ வந்து எனக்கு எப்போவுமே வந்து இன்னா 40 கபிலரா பூதஞ்சேந்தனாரான்னு குழப்பமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணும்போது நானே ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இனிப்புனா வந்து இனிப்பு நிறைய சாப்பிட்டா பூதம் மாதிரி ஆகிடுவாங்க. இனியவை 40னா பூதஞ்சேந்தனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. படர்ந்து தொட்டு பதிந்து. இதெல்லாம் வந்து வினை எச்சம். எளிது அப்படின்றது வந்து வினை எச்சம் கிடையாது. வேர் சொல்லை தேர்வு செய்க. வந்தான் சொல்கிறது வருதல், வாய்வது, வான் தே வெற்பன், வந்தனன் ஆயின் ஆம் தளிர் செயலை. அகநானூரில் வரக்கூடியது ஒரு வரி. வந்தான்றதுக்கு வந்து வா அப்படின்றது தான் வந்து வேர் சொல். வந்தான்றது வா. இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்தது. இது நிறைய கொஷின் பேப்பர்ன்றதால மறுபடியும் இதே கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் பாடலில் முரண் காணப்படுவது எது? முரண் காணப்படுவது உண்மை மற்றும் இன்மை. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் பாடலடியில் முரண் காணப்படுவது வந்து எது முரணாக இருக்குது? உண்மை, இன்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி 67 வீடியோஸ் பார்ட் போட்டிருக்கேன். இது ஒரு கண்டினியூஷன் தான். இது நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் ஸ்டடிங். பாய். தேங்க்யூ.